வணக்கம் மக்களே, நாங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு கூட இலங்கையில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் தொடர்பாகவும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட புதிய புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் நாங்க இன்றைய செய்தியில பார்க்க போகின்றோம். நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதலியா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது இலங்கை அரசாங்கம் முதலாக ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்குது. இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக தான் இருக்கு. அதாவது இலங்கையில கஞ்சாவை பயிரிடுவதற்கு வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இலங்கையிலேயே அரசாங்கம் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கஞ்சா பயிரிடுவதற்கு அனுமதித்திருக்கிறது. அந்த கஞ்சாவினை பயிரிடுவதற்கு சில விதிமுறைகளுக்கு உட்பட்ட மாதிரி தான் இந்த கஞ்சாவை பயிரிடுவதற்கு தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கஞ்சாவினை பயிரிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இதன் முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகின்ற கஞ்சா சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் ஊடாகத்தான் நாட்டுக்கு குறிப்பிடத்தக்க அந்நிய செலாவணியை ஈட்டுவதை நோக்காக கொண்டு இந்த கஞ்சா பயிற்சிக்காக அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. அதாவது உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காகவும் அதே நேரத்தில் தங்களுக்கு ஒரு அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்காகவும் தான் இந்த கஞ்சா பயிரிடுவதற்கு, அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அந்த கஞ்சாவினை பயிரிடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இந்த திட்டத்துக்காக சில விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில அந்த சமர்ப்பிக்கப்பட்ட 37 விண்ணப்பங்கள்ல தகுதி வாய்ந்த 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தற்காலிகமாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 6 மாத காலத்துக்குள்ள அந்த தற்காலிக தகுதி அவர்களுக்கு, அதாவது அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுடைய செயற்பாடு ஒரு செம்மையாக ஒரு சிறப்பான முறையில் இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அவர்களுக்கான பயிற்சிகை காலம் என்ன செய்யப்படும், நீட்டிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தை தொடங்க ஒரு முதலீட்டாளர் குறைந்தபட்சம் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீட்டாக இட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. மேலும் அதை விட என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், இலங்கை மத்திய வங்கியில 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பத்திரத்தை வைப்பு செய்வது கட்டாயம் என்று அரசாங்கம் கூறியிருக்கிறது. அதாவது ஒரு முதலீட்டாளர் 5 மில்லியன் டாலர்களை முதலீடாக இட வேண்டும் என்று சொன்ன அதே வேளையில் இலங்கை மத்திய வங்கியில 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பத்திரத்தையும் வைப்பு செய்ய வேண்டும் என்பதும் கட்டாயமாக கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சில வரன்முறைகளுக்கு உட்பட்டுத்தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் கஞ்சாவினை பயிரிடுவதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. மேலும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தகவலை ஆயுர்வேத திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் டாக்டர் தம்மிக்க அபேகுணவர்த்தன உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில கஞ்சா பயிரிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற விடயத்தை தம்மிக்க அபேகுணவர்த்தன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த பயிற்சிக்காக மீரிகம பகுதியில 64 ஏக்கர் பரப்பளவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இந்த கஞ்சா பயிற்சியை மேற்கொள்வதற்காக மீரிகம பகுதியில 64 ஏக்கர் அளவுல என்ன நிலப்பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அப்ப பாருங்க மக்களே, தங்களுடைய அந்த அந்நிய செலாவணிக்காக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. அதோட இலங்கையில சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின் படிதான் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையின் கீழ் தான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளப்படுதா சொல்லப்படுது. அதாவது இலங்கைக்குரிய சட்டங்கள் விதிமுறைகள், அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட வகையில தான் இந்த கஞ்சா பயிற்சிக்கு மேற்கொள்ளப்பட போறதா இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்குது. அது மட்டுமில்லாம பயிர் செய்யப்பட்ட அந்த நிலங்களை சுற்றி வலுவான பாதுகாப்பு வேலி, விசேட அதிரடிப்படை மற்றும் காவல்துறையிடமிருந்து பல்வேறுபட்ட பலமான பாதுகாப்பும் மேற்கொள்ளப்பட போறதா சொல்லப்படுது. இந்த திட்டத்தின் மூலமாக வளர்க்கப்படுகின்ற கஞ்சா இலங்கையில பயன்படுத்தப்படாமல் முழுவதுமாக ஏற்றுமதி செய்யத்தான் பயன்படுத்தப்பட போறதா சொல்லப்படுது. இலங்கையில அந்த கஞ்சாவை பயன்படுத்தாமல் ஏற்றுமதிக்கு மட்டுமே முற்று முழுதாக இந்த கஞ்சாவினை பயன்படுத்த போறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மேலும் ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கஞ்சா செடியின் அந்த கஞ்சா செடியினுடைய எந்த பகுதியும், அதாவது விதைகளோ வேர்களோ இலைகளோ வெளிப்புற சூழலுக்கு வெளியிடாமல் அழிக்கிறதுக்கு சட்டங்களும் விதிமுறைகளும் அதுக்கென்று விதிக்கப்பட்டும் வகுக்கப்பட்டும் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப இலங்கை முதலீட்டு சபை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, சுற்றாடல் அமைச்சு
மற்றும் ஆயுர்வேதத்துறை உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களால் இந்த திட்டத்தை மேற்பார்வையிட இணைந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கஞ்சா செடியினை பயிரிடுவது, அதாவது பயிற்சியாக மேற்கொள்வது என்பது ஒரு சுலபமான காரியம் இல்லை. அதனால் தான் இவ்வாறான பல்வேறுபட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பல்வேறுபட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனூடாக அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்வதுதான் அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த பயிற்சிகை முறை எவ்வாறானதாக வெற்றி அளிக்கப் போகின்றது என்று. தொடர்ந்தும் பார்க்கலாம் இன்னொரு செய்தி. தங்கை முறை உறவு கொண்ட அந்த ஒரு சிறுமியை நபரொருவர் பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவமானது இலங்கையில் இடம்பெறவில்லை, இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இவ்வாறான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதாவது ஒரு சகோதர உறவு முறையோ ஒரு நெருக்கமான எந்த ஒரு உறவு முறையும் என்று அந்த உறவு முறையே பார்க்காமல் இவ்வாறான கொடூரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அது தமிழர் பகுதிகளிலையும் அதிகரித்து வருகிறது. இது இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்துல ரக்ஷா பந்தன் என்று அந்த ஒரு விசேட நாள்ல தனது கையில் ராக்கை கட்டிய தங்கி முறை உறவு கொண்ட ஒரு 14 வயது சிறுமியை இளைஞர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இளைஞன் மாமாவினுடைய வீட்டுக்கு சென்று இரவு வேளையில மது அருந்திருக்கிறாரு. அவர் மது அருந்திய போதையில அந்த சிறுமியை கொடூரமாக பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த கொலையை தற்கொலை சம்பவமாக மாற்ற முற்பட்டிருக்கிறார். அதற்காக அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் அந்த சிறுமியினுடைய உடலை அந்த அறையிலேயே தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை சம்பவம் போல சித்தரித்திருக்கிறார். அந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் தனது மகள் எங்கே சென்று விட்டார் என்று தேடிய தந்தைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயம் காத்திருந்தது. அதாவது தனது மகள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்ததை அவர் பார்க்கின்றார். அறையினுள்ளே தனது மகள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து தந்தை அலறி அடித்திருக்கிறார். அதன் பிறகு தந்தை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து முதலில் இதை தற்கொலை என நினைத்த போலீசார் சிறுமியின் உடலை உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்ததன் போதுதான் இந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் பிறகு சிறுமியினுடைய உறவினர்கள் எல்லோரிடமும் அந்த வீட்டிலே அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த எல்லோரிடமும் விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த விசாரணையின் போது அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அந்த குறித்த இளைஞன் முன்னுக்கு பின் முரணாக சில விடயங்களை பேசியிருக்கிறார். அதன் போது அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பிறகு விசாரிக்கப்பட்டு இது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த இளைஞன் தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார் என்று. பின்னர் அந்த இளைஞன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். மக்களே, இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய நாட்டிலும் தான் இடம்பெற்று இருக்கிறது. சில சம்பவங்கள் வெளியே வராமல் மூடப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்தும் பார்க்கலாம். அடுத்த ஒரு செய்தி எங்களுடைய இலங்கை நாட்டிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு தகவல். அதாவது குற்றம் தொடர்பாக போலீசாரிடம் முறையிடுவதற்காக பொதுமக்களுக்காக போலீசார் புதிய ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதாவது போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில தான் இந்த புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு நேரிடும். அந்த சந்தர்ப்பங்கள் எங்களால் உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு முடியாமல் இருக்கும். அதனை இலகுபடுத்துவதற்காகத்தான் இந்த போலீஸ் மா அதிபர் அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. குற்றம் மற்றும் பல்வேறு பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளின் போது பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது இன்னொரு குற்றச்சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு குற்றங்கள் இழைக்கப்பட்டால் அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தக்கூடியதாக அமையக்கூடியதாக இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் எந்த விடயங்களை போடலாம், எதை நீங்கள் செய்யலாம், எதை நீங்கள் செய்யக்கூடாது என்ற வகையில சில விதிமுறைகளுக்கு உட்பட்ட வகையில தான் அந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்தும் 07185988888 என்ற புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை அவர்கள் இன்று முதல் செயல்படும் என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் நேரடியாக போலீஸ் மா அதிபருக்கு குறுஞ்செய்தி அனுப்பவும்
வீடியோக்கள் மற்றும் படத்தொகுப்புகளை அனுப்பவும் மாத்திரமே இதை நீங்கள் பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அழைப்புகளை மேற்கொள்ள எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் மட்டுமே அனுப்ப முடியும் அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு, அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு. அதை தவிர நீங்கள் அழைப்பை விடுக்க முடியாது என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் மட்டுமில்லாம போலீஸ் அதிகாரிகளும் தங்களுடைய பிரச்சனைகளையும் தகவல்களையும் இந்த இலக்கத்தினூடாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு வசதியையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களே, இந்த தொலைபேசி இலக்கத்தை நான் மீண்டும் கூறுகிறேன், இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 07185988888 இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு நேரமும் உங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மக்களே, இவ்வாறான விடயங்களை பற்றி இன்றைய காணொலி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து நமது சேனல்ல இவ்வாறான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.